உடல் மனித உடல் சூட்சும உடல். உடலை இரண்டாக சொல்வார்கள். நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உடல், இரண்டாவதாக சூட்சும உடல். அது கண்ணுக்கு தெரியாது. சித்தர்கள் எல்லாம் சூட்சும உடலை பற்றி அதிகமாக சொல்வார்கள். அதனால்தான் இலக்கியத்தில் கூட அகம் புறம் என்று சொல்வார்கள். அகம் என்பது நம் உடலுக்குள் இருப்பது, புறம் என்பது கண்ணுக்கு வெளியே தெரிவது. இந்த சூட்சும உடல் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போ சூட்சும உடல் நம்ம உடலுக்குள் இருக்கிறதா, உடலுக்கு வெளியே இருக்கிறதா என்ற சர்ச்சைகள் வருவதுண்டு. சூட்சும உடல் என்று வெளியில் இருப்பதாக, உடலை விட்டு வெளியே இருப்பதாக பலர் சொல்வார்கள். சூட்சும உடல், அதாவது உதாரணமாக கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள். உடல் இங்கே இருக்கும், ஆனால் உயிரை அந்த உடல் சேர்ந்து வேறு இடத்துக்கு போய்விடும். கூடு விட்டு கூடு பாய்தல் ஒரு உதாரணம். சூட்சும உடல். சிலர் இங்கே தான் இருப்பார்கள், ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்தில் அவர் இருப்பார்கள். அங்கே அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார், நான் பார்த்தேன் என்று சொல்வார்கள். அது சூட்சும உடல். இப்படியெல்லாம் சொல்வதுண்டு, காணொளி வருவதுண்டு, நாமும் கேட்பதுண்டு. எனக்கென்று ஒரு கருத்து உள்ளதல்லவா? சூட்சும உடல் என்பது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது. உடல் தெரியும், உயிர் எங்கே இருக்கிறது, அது சூட்சுமமாக இருக்கிறது. நமக்கு உடல், கை, கால்கள் இருக்கும், அதில் சதை இருக்கும், சதைக்குள்ளே நரம்புகள் இருக்கிறது. நம் உடல் முழுவதுமே தலையிலிருந்து உச்சங்கால் வரை நரம்புகள் இருக்கிறது. அது சூட்சுமமாக இருக்கிறது. இரத்தம் உடல் முழுவதும் பரவி போகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் சுற்றி வருகிறது. அதை நாம் பார்ப்பதில்லை, அதுவும் சூட்சுமமாகத்தான் இருக்கிறது. இதுபோல நம் உடலுக்குள்ளே நடப்பது. மூளை எடுத்துக்கொள்வோம். மூளை தலைக்குள் இருக்கிறது. அந்த மூளையிலிருந்து தான் நாம் ஞாபகத்திலிருந்து பேசுகிறோம், ஞாபகத்தை உள்வாங்கிக் கொள்கிறோம். அங்கே இருப்பது ஒரு அறிவு. அறிவு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி உயிர் கண்ணுக்கு தெரிவதில்லையோ அதுபோல இந்த ஞானம் அல்லது அறிவு அல்லது பகுத்தறிவு இதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, சூட்சுமமாக இருக்கும். அதை எப்போது வெளியே வரும் என்றால், நாம் பேசும் பொழுதுதான் மற்றவர்கள் அதை காதால் கேட்டு தெரிந்து கொண்டு உணர்வார்கள். அந்த சூட்சும உடல் என்பது வெளியே தெரியாது. என்னுடைய கருத்து இப்படித்தான். சூட்சும உடல் என்பது உறுப்பு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற, அதாவது இரத்தம், எலும்பு, நரம்பு, மூளை, அறிவு, இவைகள்தான். சிறுநீரகமும் சொல்லலாம். நம் உடலில் கண்ணுக்கு தெரியாது. நம் சிறுநீரை கழிக்கும் பொழுது தான் நமக்கு அங்கே ஒரு சிறுநீரகத்திலிருந்து வெளிப்படுது. ஸோ உயிராக ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலும் நம் கண்ணுக்கு தெரியாது, சூட்சுமமாக இருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு ஆற்றல் உண்டு. அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது பிரபஞ்சத்தோடு இணைந்து உள்ளது. ஏனென்றால் எப்படி நமது பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்துள்ளோம் என்றால், அணுக்கள் நம் உடலிலே அணுக்களினால் ஆனது. நாம் பார்க்கின்றோமே, சதை அல்லது எலும்பு அல்லது நரம்பு,
எல்லாமே அணுக்களால் ஆனது தான். அந்த அணுக்கள் கண்ணுக்கு தெரியாது, சூட்சமமாக இருக்கிறது. கல்லை பார்ப்போம் அல்லது மரத்தை பார்ப்போம், அதங்குள்ளே அணுக்கள் இருக்கிறது, உயிரணுக்கள் இருக்கிறது, அது சூட்சமமாக இருக்கிறது. நாம் இங்கிருந்து ராக்கெட் மூலமாக ஒரு வானூர்தியை அனுப்புகிறார்கள். அது அங்கே இருந்து ஏதோ ஒரு செயல்பாடு செய்கிறது. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், அதுவும் சூட்சமமாகத்தான் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கருவியை நாம் தான் செய்கிறோம், அங்கேயும் ஒரு கருவியை செய்கிறோம். ரெண்டையும் நாம் இந்த மின்காந்த அலைகளால் உருவாக்குகிறோம். இது விஞ்ஞானம். ஸோ சூட்சுமம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. புறத்தே இருப்பது சூட்சுமமாக என்றால் இந்த மின்காந்த அலைகள். காற்று கண்ணுக்கு தெரியாது, காற்றிலே வாயுக்கள் இருக்கிறது, சூட்சுமமாக அந்த வாயுக்கள் இருக்கிறது. இதுதான். இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். இது என்னுடைய கருத்து.